ஈரான். சோ ஈரானுடைய விஷயம் வந்துட்டு இவங்க யாரையுமே தூங்க விடாம பண்ணிருக்குது அப்படின்னு நான் சொல்லணும். என்னன்னு கேட்டா, யுஎன்ல ட்ரம்ப் பேசுறப்ப கூட கைஸ் ஈரானுடைய பேரை சொல்றதுக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய ஒரு வைபை கிரியேட் பண்ணியிருந்தாரு ட்ரம்ப். ஈரானுடைய பேரை சொல்லி மொத்த அட்டென்ஷனையும் எடுக்கிறதுக்கு அந்த கம்ப்ளீட் வீடியோ நான் தமிழ்ல அப்லோட் பண்ணிக்கிறேன். டைம் கிடைச்சா பாருங்க, அதை நீங்க கட்டாயம் பார்த்தே ஆகணும். பார்த்தா உண்மையிலே பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிற விஷயம் இது எப்படின்றது ஒரு ஐடியா வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சோ அதே மாதிரி விஷயத்தை தான் ட்ரம்ப்பும் நெத்தனியா கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் ஸ்பீச்ல ஈரானுக்கு ரொம்பவே டைம் கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நியூக்ளியர் ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, ஈரானுடைய வளர்ச்சி, ஈரானுடைய எக்கனாமிக் ட்ரேட் சாங்ஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயங்களை மென்ஷன் பண்ணினாங்க எல்லா இடத்துலயும். சோ உண்மையிலேயே ஈரானோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா சொன்னா, நியூக்ளியர் அப்படிங்கிறது ஒரு 25% மட்டுமே தான். 75% ஈரானோட மோதுறது வந்து வேற விஷயம். இன்ஷால்லா ஆல்ரெடி பேசிக்கிறேன். மேலதிக தெளிவு வேணும்னு சொன்னா இன்ஷால்லா வேற ஒரு வீடியோ கொண்டு வரேன். இப்போ ஸ்பீச் தானே எதையுமே சிரிக்காம பாக்கல கைஸ். சீரியஸான ஒரு விஷயம் பேசிட்டு இருப்பாரு. அப்படியே ஜோ பைடனை இழுத்து வெச்சு செய்வார். இது இடத்துல சொன்னாரு, ஸ்லீப்பி ஜோ பைடன் didn't do anything, even he didn't know what the hell was it. ஹமாஸுடைய விஷயம் பேசுறப்ப சொன்னாரு, ஜோ பைடன் ஒரு தூங்கு மூஞ்சி, ஒன்றுமே தெரியாது, என்ன நடந்தாலும் தெரியாது. இப்ப நீங்க போய் கேட்டீங்க கூட இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சாண்டு அதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி யுஎனோட ஸ்பீச்லயும் சரி, ஜோ பைடனோட பேர் எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ வெச்சு செஞ்சிருந்தாரு guys. உண்மையிலேயே வேற லெவல். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதாக சொல்லியிருந்தாரு. அந்த அக்ரிமெண்ட் கீழே வந்துட்டு இன்னும் கண்ட்ரீஸை வந்துட்டு சேர்த்துக் கொள்றதாக விசேஷமாக ஈரானுக்கும் இன்விடேஷன் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயம் இந்த ஸ்பீச்சை பார்த்தோம் விளங்குது guys. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா guys, IDF புகழ்ந்து தள்ளி இருந்தாரு நெத்தன்யாஹூ. அவங்க எல்லாரும் ஃப்ரண்ட் லைன்ல லயன் மாதிரி இருந்து போராடினாங்களாம் அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்லியிருந்தாரு. சோல்ஜர்ஸ் கூட ஹமாஸ் கூட டைரக்டா ஃபைட் பண்ணிருந்தா கூட சொல்லலாம், அப்பாவி குழந்தைகளை கொண்டு அதுல எப்படி ஒரு ஆடம்பரம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, under our leadership, Israel and America can change the face of Middle East, right?